Hello students, welcome to 1+1 channel. In the problem check whether the following system of equation is consistent or inconsistent and say how many solutions we can have if it is consistent அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம செக் பண்ணணும் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டான்னு செக் பண்ணிட்டு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கண்டிஷன்னா ஃபர்ஸ்ட் a1/a2 b1/b2 நம்ம எல்லா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே டிவைட் பண்ணி வச்சுக்கணும். a1/a2 b1/b2 c1/c2 நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷன்ல எது சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதாவது a1/a2 b1/b2 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது இன்க்ரீஸ் a1/a2 இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா யூனிக் சொல்யூஷன் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதணும். எல்லாமே மூணுமே ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கன்சிஸ்டன்ட்னு எழுதணும். சப்போஸ் a1/a2 b1/b2 மட்டும் ஈக்குவலா இருந்து c1/c2 நாட் ஈக்குவல் டுவா இருந்துச்சுன்னா இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற 3 ஈக்குவேஷனுக்குமே இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். a1/a2 b1/b2 c1/c2. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ax plus by plus c equal to 0 தான் இருக்கணும், ஈக்குவேஷனுக்கு பின்னாடி தான் 0 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எழுதிடலாம். ஸோ 2x minus 4y இந்த ஈக்குவல் டு 7 இந்த பக்கம் இருக்கு இல்லையா, ரைட் சைட்ல இருக்கு இல்லையா. ஸோ நம்ம லெஃப்ட் சைட்ல எடுத்துட்டு இப்பவே ரெடியா எழுதி வச்சுக்கிறோம். ஸோ -7 இஸ் ஈக்குவல் டு என்னது 0. அடுத்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x minus 3y இந்த -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ரெடியா வச்சுக்கிறோம். ax plus by plus c ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஓகே, அதுதான் கண்டிஷனா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா a1 இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி கண்டுபிடிக்க போறோம். a1/a2 b1/b2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் a1/a2 கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ a1/a2 பாத்தீங்கன்னா இந்த a in the sense x coefficient, b in the sense y coefficient, c in the sense constant. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம a1 அப்படிங்கும் போது x coefficient ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிற x coefficient, ஸோ தட் அதுக்கு a1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன வரும்னா 2/1 அர்த்தம். 2/1 இஸ் நத்திங் பட் 2. ஸோ a1/a2 நம்மளுக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா b1/b2 கண்டுபிடிக்க போறோம். ஸோ b1/b2 பாத்தீங்கன்னா -4 வித் த சைன், எப்பயுமே வித் த சைன் தான் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ -4/-3. ஸோ இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ வி வில் கெட் 4/3. சரி, இப்போ இருந்தாலும் நம்ம எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்குமே 3 ப்ரொபோர்ஷனும் கண்டுபிடிக்கணும். a1/a2 b1/b2 c1/c2, அதுதான் ரூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம c1/c2 கண்டுபிடிக்க போறோம். c1/c2 கான்ஸ்டன்ட் -7/2. ஓகே, ஸோ -7/2 இஸ் நத்திங் பட் -7/2 தான். ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா இந்த 3 கண்டிஷன்ல எது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்க எது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணுமே ஈக்குவல் டுவா இருக்கா அப்படின்னு பாருங்க. மூணுமே ஈக்குவல் டுவா இல்ல, அதாவது மூணுமே ஈக்குவல் டுவா இல்ல அப்படின்னா என்ன, இந்த செகண்ட் கண்டிஷன் இல்லையா. தேர்ட் கண்டிஷன் செட் ஆகுதான்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் ஈக்குவலா இருக்கா, ஏதாவது ஈக்குவலா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மூணுமே ஈக்குவலாவும் இல்ல, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாவும் இல்ல. அப்ப செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், a1/a2 is increased than b1/b2. எப்படி மேம் இன்க்ரீஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னா இங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க, a1/a2 2ன்னு இருக்கு, b1/b2 4/3 இருக்கு. ஸோ இது ஒரு ஹோல் நம்பரா இருக்கு. இந்த 4/3 டிவைட் பண்ணா நம்மளுக்கு 1 பாயிண்ட் சம்திங் தான் கிடைக்கும். ஸோ 2 தான் கிரேட்டர், 1 பாயிண்ட் சம்திங் விட 2 தான் கிரேட்டர் இல்லையா. ஸோ அதனால நம்ம இது இந்த கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால ஆன்சர் என்னன்னா யூனிக் சொல்யூஷன் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதுறோம். ஸோ நம்ம என்ன கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா check whether the following system of equation is consistent or inconsistent and say how many solutions we can have if it is consistent. consistent ஆ இருந்தாதான் solution இருக்கும். ஸோ நம்ம என்ன எழுதணும்னா it is consistent
unique solution. So unique solution. இப்போ புக்ல வந்து இன்னொன்னு கொடுத்திருக்காங்க, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் படி இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது எத்தனை சொல்யூஷன் இந்த சென்ஸ் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இந்த லைன் வந்து எப்படி இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்செக்ட் ஆகும்னா இது யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கிறதுனால இது என்னதுன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம், என்னன்னு சொல்றேன். ஸோ இது ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கிறதுனால இது என்னது இன்டர்செக்டிங் லைன்ஸ். மெனி சொல்யூஷன் இருந்துன்னா ரெண்டு லைனும் கோயின்சைட் ஆகும். ஸோ ஒரு சொல்யூஷனா இப்படி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இட் ஹாஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன் அர்த்தம். ஒரு ரெண்டு லைனுமே இப்படி கோயின்சைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா கோயின்சைடிங் லைன்ஸ். மெனி சொல்யூஷன்னா கோயின்சைடிங் லைன்ஸ். ஓகே, நோ சொல்யூஷன்னா ரெண்டு லைனும் பேரலா இருக்குன்னு அர்த்தம். இப்படி பேரலா இருந்தா அது மீட்டே ஆகாது இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து நோ சொல்யூஷன் அதை வந்து கன்க்ளூட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சப் டிவிஷன் பாருங்க, 4x plus y ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துடுறேன். -3 ஈக்குவல் டு 0. அதாவது ஈக்குவல் டுக்கு அப்புறம் 3ன்னு இருக்கு கொஸ்டின்ல, வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறம் 3ன்னு இருக்கு, அதில் லெஃப்ட் சைட்ல -3ன்னு கொண்டு வந்துடுறேன். இங்கே கொஸ்டினுக்கு அப்புறம் 6ன்னு இருக்கு, லெஃப்ட் சைட்ல -6ன்னு கொண்டு வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8x plus 2y minus 6 is equal to 0. ஓகே, ஸோ சேம் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். a1 by a2 கண்டுபிடிக்க போறோம், b1 by b2 கண்டுபிடிக்க போறோம். சேம் சென்ஸ் c1 by c2 ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ a1 by a2 பாத்தீங்கன்னா 4 by 8 இந்த இருக்கு இல்லையா, இங்க 4 by 8 இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், இது சேம் டேபிள்ல கேன்சல் ஆகும் இல்லையா, 4 டேபிள்ல 4 1s are 4, 4 2s are 8. ஸோ 1 by 2 we will get it. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா y கோஎஃபிஷியன்ட் 1 by 2, அதாவது y ஓட கோஎஃபிஷியன்ட் 1, y இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ 1 by 2. c1 by c2 பாத்தீங்கன்னா -3 by -6. ஸோ இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 3 1s are 3, 3 2s are 6. ஸோ 1 by 2. இங்க பாத்தீங்கன்னா மூணுமே ஈக்குவல் டுவா தான் இருக்கு. ஸோ நம்ம ஈக்குவல் டுன்னு போட்டுறோம். a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2 எல்லாமே ஈக்குவல் டுவா இருக்கிறதுனால நம்மளுக்கு சொல்யூஷன் என்னன்னா கன்சிஸ்டன்ட், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கிறதுனால கோயின்சைடிங் லைன்ஸ். ஓகே, consistent, infinite many solutions. அடுத்து வந்து இது கோயின்சைட் ஆகுறதுனால மெனி சொல்யூஷன் இருக்கிறதுனால இது என்ன லைன்ஸ்னா கோயின்சைடிங் லைன்ஸ்னு வரும். சரிங்களா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கேட்டா மட்டும் எழுதலாம். ஸோ உங்க புக்ல வந்து அது எழுதியிருக்கிறதுனால எழுதியிருக்கேன். ஓகே, அது அதர்வைஸ் இந்த மெனி சொல்யூஷன் என்ன கன்சிஸ்டன்டா இருந்தா என்ன சொல்யூஷன் மட்டும் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதைப்படி கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 4x plus 7 equal to 2y னும் அடுத்தது வந்து 2x plus 9 equal to y னும் கொடுத்துருக்காங்க. இங்க கொஸ்டின் வந்து ஆர்டரா இல்ல ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் x இருக்கணும், அடுத்து y இருக்கணும், அடுத்து கான்ஸ்டன்ட் தான் இருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி ஆர்டர் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 4x எழுதிக்கிறோம். அடுத்து வந்து இந்த 2y ரைட் சைட்ல இருக்கு இல்லையா, அது லெஃப்ட் சைட்ல நம்ம கொண்டு வரும். ஸோ -2y ஆயிரும். இங்க லெஃப்ட்ல தான் இருக்கு 7, ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன் வந்து இப்ப ரெடிலி நம்ம வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன்லயுமே y வந்து ரைட் சைட்ல இருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட் சைட்ல கொண்டு வரோம் எக்ஸுக்கு அப்புறம். ஓகே, ஸோ 2x -y இந்த பிளஸ் 9 அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். சேம் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். a1 by a2 கண்டுபிடிக்க போறோம், b1 by b2 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அடுத்து வந்து c1 by c2 கண்டுபிடிக்க போறோம். ஸோ a1 by a2 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை தான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும், ஆர்டர் வந்து மாத்திரக்கூடாது. ஓகே, ஸோ 4 by 2 நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 2 கிடைக்குமா. அடுத்து -2 by -1, -2 by -1ல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், மறுபடியும் 2 தான் கிடைக்குது. c1 by c2 வந்து 7 by 9. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு பாருங்க. அப்ப என்ன எழுதுறோம், a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2, c1 by c2க்கு வந்து ஈக்குவலா இல்ல. ஸோ அப்ப வந்து இது தேர்ட் கேட்டகரியில இது போதும். இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷனா இருக்கிறதுனால கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் படி இட் இஸ் parallel lines. ஓகே, ஸோ inconsistent, so it has no solution, so it is parallel lines.
சேம் கான்செப்ட் தான். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கேட்டா மட்டும் நமக்கு அதுக்கான சொல்யூஷன் எழுதுனா போதும். ஸோ 3 கண்டிஷன் தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 தான். யூனிக் சொல்யூஷன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ் எழுதிக்கோங்க. இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா கோஇன்சைடிங் லைன்ஸ். நோ சொல்யூஷன்னா பேரலல் லைன்ஸ். அவ்வளவுதான். இந்த 3 கண்டிஷன் தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் படி. உங்க புக்ல கொடுத்த மாதிரி நீங்க டேபிளர் ஃபார்ம்லயும் போடலாம். நான் வந்து தனித்தனியா போட்டிருக்கேன். உங்க இஷ்யூ நீங்க எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் விட்டுறாதீங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலயும் ஈக்குவல் கேட்டகரி வந்து எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஈக்குவல் ரேஷியோல தான் பிரிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸை கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.